இல்ல உண்டாவதும் பாவம். رحيم لم يكن ولم يكن له كفوا أحد ம். ولم يكن له كفوا أحد ஹேது ஹேட சவுண்ட் வரணும். أحد ولم يكن له كفوا أحد ஓகே செகண்ட். وما هو بقول الشيطان الرجيم நிற நிர்ரா எப்படி வரணும்? الرجيم ம். وما هو بقول الشيطان الرجيم ராகம் எடுத்து வருங்க. ராஜீம் கடைசி ராகம் வரல. وما هو بقول الشيطان الرجيم நிர்ரா என்கிறது பேர்ல. الرجيم وما هو بقول الشيطان الرجيم ம். மூணாவது. ويل لكل همزة لمزة நால்- நாலாவது. فهو في عيشة فهو راضية فهو 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 في عيشة راضية திருப்பங்க. فهو في عيشة راضية ஐந்தாவது. إن ربهم بهم يومئذ لخبير திருப்பங்க. إن ربهم ரப்ப بهم என்கிறது பேர்ல. ரப்ப மணியணும். இன்ன ரப்பஹும் ரப்ப إن إن ربهم بهم يومئذ லைட் லைட் لخبير கரெக்டாக மட்டும் மிஸ் ஆகுது. إن إن ربهم بهم يومئذ لخبير திருப்பி ஒரு டி போதுங்க. ரா த பாவமா. إن ربهم بهم يومئذ ஓகே لخبير ஆறாவது. يومئذ يصدر ம், ம். الناس சட்டம் படிச்சாச்சு. யௌம இது يوم يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم ஆ இல்ல லியுரவு அஅமாலஹும். ليروا أعمالهم திருப்பதுங்க. يو- يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم ஓகே ஏழாவது வாங்க பாப்போம். فعال لما يريد இல்ல ஃபஅலு லிமா ஃபஅலு லிமா ஐண்ட ஷதுக்குரிய நேரத்தை கொடுத்துட்டு போகணும். ஃபஅலு லிமா. فعال لما يريد ம். மிஸ்டேக் வந்ததுகளை மட்டும் ரிப்பீட் பண்ண. ரெண்டாவது பாப்போம்.
وما هو بقول الشيطان الرجيم இது போதுங்க. وما هو بقول الشيطان الرجيم இந்த ரஜீம் அந்த நிப்பாட்டுறது பிழை. الرجيم وما هو بقول الشيطان الرجيم நாகரன் ரஜீம் என்ற பகுதியை எத்தனை அளவுக்கு நீட்டி நிப்பாட்டணும்? 3 செகண்ட் 2 இல்லது 3 ஆ, நீங்க நீட்டிங்க எத்தனை செகண்ட்? ரஜீம் அது 2 செகண்டா? ஆ, الرجيم அது ராகத்துல வரணும் ஃபுல்லா. சரி போதுங்க ஃபுல்லா. وما هو بقول الشيطان الرجيم 4வது வாங்க பாப்போம். فهو في عيشة فهو راضية فهو في فهو فهو في عيشة راضية 5வது إن ربهم رب بلا رب மணியணும். إن ربهم إن إن ربهم بهم يومئذ لخبير சரி போதுங்க. 5வது إن ربهم بهم يومئذ لخبير 6வது يومئذ يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم 7வது فعال لما يريد நாங்கள் அடுத்த சட்டத்தை இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். முக்கியமான விஷயம் ஒன்று நான் இன்றைக்கு உங்களோட பேசிக்கொள்வோம். ஒரு சொல்லுல கடைசியில சுக்கூன் செய்யப்பட்ட நூனும் அதனை தொடர்ந்து வார சொல்ல ஆரம்பத்துல இதுகாமுட எழுத்தும் எப்போதும் வரும். அப்பதான் அது இதுகாமுட சட்டம் ஆயிக்கும். அதாவது இதுகாமுட சட்டம் படிச்சுதானே. இந்த இதுகாமுட ஆமாம் சட்டம் எப்பொழுதும் 2 சொற்கள்ல வரணும். தனி சொல்ல ம் மட்டும் வரையலாது. இப்ப நீங்க பார்க்கலாம். இந்த உதாரணத்துல எல்லாத்தையும் பாருங்க பாப்போம். பாருங்க. இப்ப எக்குன் லஹுல இங்கதான் சுக்குன் செய்யப்பட்ட நூன் வந்திக்குது. அடுத்த சொல்ல ஆரம்பத்துல தான் என்ன செஞ்சுக்குது? இதுகாமுட எழுத்து வந்திக்குது. ஷைத்தானிர் ரஜீம்ல தன்மீனுடைய அடையாளம் ஒரு சொல்லுலையும் இதுகாம் எழுத்து இன்னும் ஒரு சொல்லையும் வந்திக்குது. இப்படி நீங்க எல்லாத்துலயும் பார்க்கலாம். எந்த சொல் எடுத்தாலுமே 2 சொற்கள் முழுமையாக சம்பந்தப்பட்டதாகத்தான் இதுகாமுட சட்டம் வரும். அப்படி என்றால் அர்த்தம் என்னடா, ஒரு சொல்லுக்குள்ள 2 வந்துச்சு தண்டால், ஒரு சொல்லுக்குள்ளாலேயே 2 வந்துச்சு என்று சொன்னால் அங்க என்ன செய்யலாது? இதுகாம் இடம்பெற முடியாது. அது இதுகாமுட சட்டத்துக்குள்ள வராது. ஒன்றோட ஒன்று பேசிட்டு சேர்ந்து வராது. இல்லைங்களா? சரி சரி, இப்ப நான் உதாரணத்தை விளங்கப்படுத்துறேன் பாருங்க. இதை பாருங்க. சுக்குன் செய்யப்பட்ட நூனும் இதுகாம் எழுத்து வாவும் ஒரே சொல்லுக்குள்ள இது. ஆகவே ம் இந்த சட்டம் எப்படி? இதுகாம் செஞ்சு உண்ணா செஞ்ச ஒரு சட்டம் இங்க வராது வராது. வராது இதுவும் வராது. இப்படிதான் பாருங்க. இப்படி குர்ஆன்ல 4 சட்டங்கள் 4 எழுத்துக்கள் இருக்குது. இதுகளுக்கு கூடாக இந்த விஷயம் இடம்பெற முடியாது. இதெல்லாம வேற என்ன சரி வார்த்தை லீக்கும் என்றால் நீங்க தேடி பார்க்கலாம். தேடி பார்த்து சரி டவுட்கள் எடுத்துட்டு வரலாம். இதுவும் ஒரு தொடர்பான சரி விஷயம் இந்தியோட முழுமையா முடியுது. அடுத்த பாடத்துக்கு நாங்க புதிய சட்டத்துக்கு பேசிடுவோம். ஹோம்ஒர்க் என்னடா, இந்த ஒர்க்கை நீங்க ரெக்கார்டை கேட்டு ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கோங்க. பிரச்சனை இல்லை. என்ன என்ன மாதிரி வருது, சரி என்னென்ன சொல்லி
ரெண்டாவது, சரிங்க. அந்த பிரச்சனை இல்லாம பார்க்கறதோட இதுகாம்ல எந்த விஷயம் புதிதா பார்த்துக்கிற விஷயத்தையும் நீங்க தேடி பார்க்கணும். குர்ஆன்ல இது மாதிரி வேற சொற்கள் இருக்குதா, இந்த சொற்கள் சரிதானா, இந்த கேன்செப்ட் சரிதானாங்கிறதையும் தேடி பார்த்துக்கோங்க. சரிங்க. இஸ்லாம். ஜஸாக்கல்லாஹ்.